வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம அமீர் திமூர் ஸ்கொயர் பார்க்க போகலாம். இது வழக்கம் போல் நம்ம எலக்ட்ரிக் ட்ரெயினில் தான் ஏறி போகணும். மெட்ரோ ட்ரெயினில் ஏறி அந்த அமீர் திமூர் ஸ்கொயர் இதெல்லாம் இது வந்து மெயினு 2 ரோடு அந்த பக்கம் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி. இதுதான் பிரம்மாண்டமான ஹோட்டல் உஸ்பெஸ்கிஸ்தான். இதுதான் மெயின் அடையாளம். டாஸ்கலோட அடையாளமே வந்து மெயின் இந்த ஒரு ஹோட்டல் தான். நல்ல ஸ்டார் ஹோட்டலு. எல்லா மக்கள் எல்லாம் வெளிநாட்டு மக்கள்லாம் வந்து தங்கிட்டு போவாங்க. இந்த சிலையை பார்த்திங்கன்னா தைமூர் ஸ்டாச்சு பக்கத்தில் ஒரு இது வந்து ஃபுல்லாக வெங்காயத்தில் செஞ்சுருக்காங்க. குதிரை மேலே உட்காந்துருக்க மாதிரி தைமூர் மன்னன் உட்காந்துருக்காரு. மேலே வானத்தை பார்த்த மாதிரி நல்லா ஒரு இது வந்து கிட்டத்தட்ட 1882ஆம் ஆண்டில் வந்து அந்த தைமூர் ஆட்சி அவர் வந்து ஏன்னா மங்கோலியர்களுக்கு எதிர்த்து மங்கோலியர் அந்த ஆட்சியை பிடிச்சி தைமூர்ன்ற இனத்தை வந்து அவர் சேர்ந்தவர் தைமூர். அதனால தான் அவருடைய அந்த பேரை வச்ச மாதிரி அமீர் தைமூர் ஸ்கொயர் எழுதி வச்சுருக்காங்க. இங்கேயும் நிறைய சுற்றிலும் பூங்கா தான். பெரிய வாக்கிங் வர்றதுக்கு அர்த்தம் மெயினான இடத்துல இருக்குது. மக்கள்லாம் வந்து தாராளமாக வந்துட்டு போவாங்க. தைமூர் ஸ்கொயர் பின்னாடி பேக்ரவுண்டில் இருக்குது பாருங்கள். இது தூரத்தில் கூட தெரியுது அந்த டவர், டிவி டவர். எல்லாம் மார்னிங் டயத்தில் ஒன்றும் இது போடல. எல்லாம் ஃபவுண்டைன் எல்லாம் சூப்பராக இருக்கும். சாயங்கால டயத்தில் கூட பார்க்கலாம். ஈவினிங் டயத்தில் வந்தாக்க லைட்டிங்கும் இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறோம்னாக்கா நம்ம இது தான் பண்ண முடியும். அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு இதுதான் அந்த ஒயிட் மாஸ்க்குன்றது. இது வந்து 17ஆம் நூற்றாண்டில் கட்டுறது. அவ்வளோவா இல்லை, பார்க்குறது வந்து தாஜ்மஹால் டைப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக செலவு கல் நல்லா அருமையாக செஞ்சுருக்காங்க. இந்த அமைப்பு 3 பக்கம் பார்த்திங்கனாக்கா ஒரே மாதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒயிட் மாஸ்க்குன்ற பேருக்கு தகுந்த மாதிரியே அது பார்த்திங்கன்னா ஒயிட்டாக தான் இருக்கும். நல்லா ஒயிட்டு. மேலே வந்து அந்த டூமு பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டாங்க. அவ்வளோ சூப்பரான டூமு. கிட்ட நெருங்கி பார்ப்போம். அற்புதம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நுழைவு கொட்டாரெலாம் ஒன்றும் கிடையாது. எப்படி இருக்கு மேடம் அற்புதம் பண்ணியிருக்காங்க. வேலைப்பாடுகள் உள்ள ஒரு பெரிய மாஸ்க்கு, சின்ன கடை, இந்த வாசனை திரவியங்கள் அது இந்த மாதிரி கடையும் உள்ள இருக்குது. ஒரு சின்ன ஸ்டோரு, மாஸ்க் எல்லாம் ஒரு சதுரமான இதில் கூடி தொழுகை நடத்துகிற மாதிரி வச்சுருக்காங்க. நல்லா செடியெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணி நல்ல வேலைப்பாடுகள். தொழுவுறதுக்கு டைம் வச்சுருக்காங்க. அந்த டைத்தில் அதை போய் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய பழங்கால இதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் இந்த தாஸ்கண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மசூதி வந்து ஃபேமஸான மசூதி. ஒயிட் மாஸ்க்குன்னு சொல்லுவாங்க. இது
இந்த தைமூர் ஸ்கொயரு அது பக்கத்துலேயே தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். வெளியில் மாதுளை ஜூஸ் எல்லாம் ஒரிஜினல் அப்படியே 15,000 நிமிஷம் ஜூஸ் போடுறேன். நல்லா இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுக்குறாங்க நம்ம கண்ணு முன்னாடியே. முழு பழம் காமிக்கிறேன். இந்த முழு பாட்டில் இருக்குது, பாட்டில் இருக்குது. பெரிய பாட்டில் வந்து டபுள் மடங்கு 30,000 ரூபாய். ஆனால் எந்த விதமான கலப்படம் இல்லை, நம்ம கண்ணு முன்னாடி தான் போடுறாங்க. அது இந்த ஒயிட் மாஸ்க்கு வாசப்படியிலே இந்த ஜூஸ் கடை இருக்குது. ஜூஸை சாப்பிட்டுட்டு அடுத்த கிளம்ப வேண்டியதான். திமூர் ஸ்கொயரு ப்ளஸ் அந்த உஸ்பெஸ்கிஸ்தான் ஹோட்டல் இந்த ஒயிட் மாஸ்க் அதை பார்த்துட்டு 15,000 ரூமுக்கு திரும்புவோம். நாளைக்கு நம்ம முன்னாடி நிறைய ஊருக்கெல்லாம் போக வேண்டி இருக்குது. இடம் இது நாள் பத்தாது. நம்ம கிட்டத்தட்ட இதுக்கு புகாரா போக வேண்டியிருக்கு, சமர்கண்டு போக வேண்டியிருக்கு, கீவா போக வேண்டியிருக்கு. இதுக்கெல்லாம் ட்ரெயின் டிக்கெட்லாம் வேறு புக் பண்ணணும். அதனால் சீக்கிரமாக கிளம்பி போய் அந்த வேலையை பார்க்கணும். இதில் நம்ம மெட்ரோ ட்ரெயின் வந்துடுச்சு, ஏறி டாஸ் கட்டி போக வேண்டியது தான். அடுத்த எபிசோடில் சந்திப்போம். பாய்.